இந்த 3 பேருக்கும் விருது கொடுத்தது செல்லாதுன்னு ஒரு ஆள் வழக்கு போட்டுருக்கான். என்ன கூட விடுங்க, கலிபூங்குன்றனுக்கே பெரியார் விருது பொருந்தாதுன்னா உலகத்துல எவனுக்கும் பொருந்தாது. விருது திரும்பி கேட்டா இது மாதிரி கொடுத்துடலாம், பணத்தை வேற கேட்டுருவானுங்க, செலவு பண்ணிட்டேன். நாணயமான அரசியல்வாதி. அப்படியானால் நம் சமூகம் எங்கே இருக்கிறது என்கிற விமர்சனம். புத்தருக்கு பொய் பேச தெரியாது, பொய் பேசுகிறவர்களுக்கு தான் கூட்டம் வந்து சேர்கிறது. நாம் என்ன செய்வது? உனக்கு எப்போது சாவு வரும் அப்படின்னு இதான் அதற்கான பின்னூட்டம். நான் பேசினது எழுதுனதோ எதை பத்தியும் இல்லை. அந்த வன்மம் பாருங்க. எண் ஜோதிடம் இருக்கிறதுலயே ரொம்ப 7ஆம் தேதி பொண்ணுவெல்லாம் ஒரே மாதிரியா இருப்பான். விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா திவாகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கலைச்செல்வியை இங்கு எல்லோரும் பாராட்டினார்கள். கலைச்செல்வியை பாராட்டுவது எளிது, கலைச்செல்வியாய் வாழ்வது கடினம். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கிற ஏக்கம் இல்லாமல் தினேஷுக்கு, ராஜாவுக்கு, வேணி அசோக்குக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நெஞ்சுரம் எல்லோருக்கும் வந்து விடார். தன்னுடைய நூல்களை கொண்டு வந்து விடலாம், தன்னுடைய அப்பாவின் மீது இருக்கிற அன்பு காரணமாக அவருடைய நூல்களை கொண்டு வரலாம் என்பதை தாண்டி புதிய இளைஞர்களினுடைய நூல்களையும் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிற அந்த ஊக்கமும் உழைப்பும் உங்களை வாழ வைக்கும். அதுதான் துணையாக நிற்கும். எப்போதும் பிறருக்காக நாம் பாடுபடுகிறோமோ அப்போதுதான் நாம் வாழ்வோம். தினேஷ் சொல்லுகிற போது கூட எனக்கு அது வியப்பாக இருந்தது. தொடர்பே இல்லாத லாரி ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கையை பார்த்து அதை பற்றி எழுத வேண்டும் என்று தோன்றுகிற போது பிரிதின் நோய் தன்னோய் போல் கருதுகிற அந்த அன்புதான் உலகத்தை ஆடும். முருகேஷ் அவர்கள் பேசுகிற போது எனக்கு புத்தகங்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை என்றார். எனக்கு அழைப்பே வரவில்லை. நேற்று ஏதோ ஒரு பயணத்தில் இருந்தேன். கந்தர்வகோட்டையில இருந்து புதுக்கோட்டைக்கு போய் கொண்டிருந்த போது என்று நினைக்கிறேன். சட்டென்று நினைவு வந்து கலை அழைப்பு என்னாச்சுன்னு கேட்டாங்க. அனுப்பிட்டேன். நான் எப்போ அனுப்புறேன்? அப்புறம் அண்ணா அந்த புத்தகமெல்லாம் பார்த்த மகிழ்ச்சியில் அழைப்பு அனுப்ப மறந்துட்டேன் என்று சொல்லி அழைப்பை அனுப்பி அதில் எனக்கு ஒரு வம்பு வந்து சேர்ந்தது. இன்றைக்கு கூட்டம் இருப்பதை நான் என் துணைவியார்ட்ட சொல்லலை. ஆனால் அந்த அழைப்பு வந்து பகிர்ந்ததுக்கப்புறம் அது பார்த்துச்சு. தம்பிங்க கேட்டாங்க, அம்மா சண்டை போட்டாங்களான்னு. எப்படி போடாமல் இருக்கோம்? இப்போ தானே 3 நாள் சுற்றிட்டு 1 மணிக்கு வரீங்க, மறுபடியும் 4 மணிக்கு எங்கே போறீங்கல்ல? கலை கூப்பிட்டுரு, நான் பேசுகிறேன் கலைகிட்ட. வீட்டில் இல்லை நானே போய் பேசுகிறேன், நானே பேசுறதுக்காக தான் போகிறேன், நானே பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். விருதுகள் கொடுக்கிற இடத்தில் உன்னை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாய். கலையை பொறுத்தவரை நான் நீன்னு சொல்லுவது ஒரு உரிமையோடு சொல்கிறேன். விருதுகள் நமக்கு கிடைக்காதா என்று தோன்றும். விருதுகள் கொடுக்கிற இடத்திற்கு நீயே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாய். அது ஒரு இயல்பு. விருது தொடர்பாக நேற்று கூட எனக்கு ஒரு வம்பு வந்து சேர்ந்தது. எனக்கு விருதுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நேற்று அது தொடர்பாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. நேற்றுக்கு நான் நீதிமன்றத்தில் இருக்கணும், நான் வெளியூரில் இருக்கிறேன், அப்புறம் வழக்கறிஞர் நான் பார்த்துக்கிறேன்னாரு. என்ன வழக்கு என்றால், எனக்கு சமீபத்தில் பெரியார் விருது கொடுத்தார்கள், சமூக நீதி விருது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். சென்ற ஆண்டு விடுதலை ராஜேந்திரன், அதற்கு முந்தைய ஆண்டு கவிஞர் கலிபூங்குன்றன். இந்த 3 பேருக்கும் விருது கொடுத்தது செல்லாதுன்னு ஒரு ஆள் வழக்கு போட்டுருக்கான். எனக்கு என்ன தோன்றியது என்றால், என்ன கூட விடுங்க, கலிபூங்குன்றனுக்கே பெரியார் விருது பொருந்தாதுன்னா உலகத்துல எவனுக்கும் பொருந்தாது. அவர் ஒரு வாழ்கிற கணிப்பொறி. ராஜேந்திரனும் விடுதலை ராஜேந்திரனும், இன்றைக்கு விடுதலை ராஜேந்திரன் பிறந்த நாள். இதை என்ன என்றால், 3 பேருக்கும் கொடுத்தது செல்லாது என்று ஒரு வழக்கறிஞரிடத்திலிருந்து ஒரு அறிவிக்கை நோட்டீஸ் வந்தது. எனக்கு என்ன அச்சம் என்றால், விருது திரும்பி கேட்டால் இது மாதிரி கொடுத்துடலாம், பணத்தை வேற கேட்டுருவானுங்க, செலவு பண்ணிட்டேன், பணத்தை செலவு பண்ணிட்டேன், அதை வேற கேட்பானுங்க போல இருக்கு. எனவே ஐயா புலியூர் கேசிகன் எந்த விருதுக்காகவும் எழுதவில்லை, இந்த இனத்துக்காக எழுதினார். அதுதானே உண்மை. விருது கிடைக்கும் என்று யார் கொடுத்தார்கள்? 50 ஆண்டு காலம் எழுதியிருக்கிறார். எண்ணி பாருங்கள். 1961 தொல்காப்பியத்துக்கு அவருடைய உரை வந்திருக்கிறது. 61 ஏன் உரை எழுத வேண்டும்? உரையாசிரியர்களின் பெருமையை இன்னமும் நாம் உணரவில்லை.
சிலப்பதிகாரத்தை எழுதியவர், தொல்காப்பியத்தை எழுதியவருக்கு இருக்கிற மதிப்பை நாம் உரையாசிரியர்களுக்கு கொடுக்கவில்லை. சிந்தனை களங்கள் என்கிற புத்தகத்திலே பேராசிரியர் வாசுப்பா மாணிக்கனார் தான் எழுதினார், உரையாசிரியர்கள் மிக பழமையான தமிழ் போன்ற மொழிக்கு உரையாசிரியர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எழுதினார். இப்போது வந்த மொழி என்றால் அது வேறு. நாம் பொய் பேசவில்லை என்ற உடனே நினைவு வருகிறது. நம்முடைய முருகேஷ் ஒரு புத்தகம் எழுதுவதாக பிருந்தாசாதி சொன்னார், 3 வரிகளில் எழுதுகிறார். அந்த தலைப்பே 3 சொற்களில் போட்டிருக்கார். புத்தருக்கு பொய் பேச தெரியாது. அடடே, எனக்கு தலைப்பே ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடித்ததென்றால் புத்தருக்கு பொய் பேச தெரியாது, நாம் பொய் மட்டுமே பேச தெரிந்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை ஐயா திவாகர் அவர்கள் அப்படி அறிமுகப்படுத்துகிற போது ரொம்பவும் நெருடலாகவும் வருத்தமாகவும் இருந்தது. நாணயமான அரசியல்வாதியினார். அப்படியானால் நம் சமூகம் எங்கே இருக்கிறது என்கிற விமர்சனம் அது. எனக்கான பாராட்டல்ல, நம் சமூகம் பற்றிய விமர்சனம். என்னிடம் இன்னொருவரை அறிமுகப்படுத்திவிட்டு, இவர் பெயர் இது, தமிழாசிரியர், தமிழ் மீது பற்றுடையவர் என்றார். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தமிழாசிரியர் தமிழ் மீது பற்றுடையவர் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால், தமிழ் மீது பற்றில்லாத தமிழாசிரியர்லாம் வேற இருக்கான் போல இருக்கு. சமூகம் எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதற்காக இங்கே நான் பலரை பல நிகழ்வுகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இது ஒரு சந்திப்பதற்கான வாய்ப்பு. கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் என் மனைவிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, போயிட்டு ஒரு 6-6:30 மணிக்கு புறப்பட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். அது பொய் என்று என்னை விட என் மனைவிக்கு நல்லா தெரியுந்தால் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் கூட்டம் முடிகிற வரைக்கும் வர மாட்டார். பலரை இங்கே சந்திக்கிறேன். இன்னைக்கு உண்மையாக எனக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து வந்திருக்கிற நண்பர்கள், நம்முடைய தோழர் அரங்க மல்லிகா, புனித ஜோதி, எல்லோரையுமே பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் பலரை சந்தித்து. நேரம் இல்லை, எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். அதான் நல்லது, ஒரே இடத்தில் இருப்பதல்ல. ஆனாலும் எனக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால், எல்லோரும் அன்போடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்கள். இளைஞர்களின் எண்ணிக்கையை பாருங்கள், குறைவாக இருக்கிறது. எல்லாம் என்ன வயசுலேயே எல்லாரும் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எப்படி? இளைஞர்கள் வேண்டும். அவர் சொன்னது மாதிரி புத்தருக்கு பொய் பேச தெரியாது, பொய் பேசுகிறவர்களுக்கு தான் கூட்டம் வந்து சேர்கிறது. நாம் என்ன செய்வது? என்னிடத்துல நீங்கள் காட்டுகிற அன்பு மட்டுமல்ல, என்னிடத்துல மிக பலருக்கு மிக கடுமையான வன்மமும் இருக்கிறது. அண்மையிலே ஒருத்தர் ஒரு கேள்வியை இப்படி கேட்டிருந்தார் என்னுடைய பேச்சில் பின்னூட்டத்தில். என் மனைவி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சொன்னேன், இதுக்கெல்லாம் வருத்தப்பட முடியாது, உனக்கு எப்போது சாவு வரும் அப்படின்னு. இதான் அதற்கான பின்னூட்டம். நான் பேசுனதோ எழுதுனதோ எதை பற்றியும் இல்லை. அந்த வன்மம் பாருங்க. உனக்கு எப்போது சாவு வரும்? அதுக்கு நான் ஒரு விடை எழுதினேன். எப்போதாவது எனக்கு சாவு வரும்போது நண்பர்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், எப்போதாவது உங்களுக்கு வாழ்வு வந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள். எனவே சமூகம் இப்படி ஒருவர் மீது ஒருவர் பகை கொள்ள வேண்டியதில்லை. கருத்து வேறுபாடு வேறு. பாம்பன் சுவாமிகள் புத்தகத்தை என்னிடம் கொடுப்பதற்கே கொஞ்சம் தயங்கினார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பாம்பன் சுவாமிகள் பற்றி எனக்கு தெரியாது, அதான் உண்மை. நான் படித்ததில்லை. நான் செல்வ கணபதிக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் புத்தகம் ஒருவேளை அவரை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு உதவலாம். கண்டிப்பாய் படிப்பேன். யார் மீதும் நமக்கு பகை இல்லை. கருத்து வேறுபாடுகள் உண்டு. பல இடங்களில் வேணி அசோக் என்று பெயர் வைத்திருப்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளமுருகு பொற்செல்வி, பொற்செல்வி இளமுருகு மாதிரி. யாரும் எனக்கு தெரிந்து மனைவி பெயரை சேர்த்து வைத்துக் கொள்வது ரொம்ப குறைவு. பெண்களை நாம் விளக்கேற்றுவதற்கு மட்டும்தான் வைத்திருக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, ஐயா பெண்களை மட்டும் கூப்பிட்டு. சரியாக சொன்னால் எனக்கு பல விழாக்களில் ஜமால் முகமது கல்லூரி போயிருக்கேன். அது அங்கேயும் விளக்கேற்றணுன்றான். என்ன நீ ஏன் விளக்கேற்ற அப்படின்னு. எனக்கு இங்கேயும் ஒரு அச்சம் உண்டு. இந்த விளக்கேற்ற கூப்பிட்டால் நான் சொல்லிடுவேன், இல்லைம்மா நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் ஏற்ற மாட்டேன். நான் வீடு ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே வீட்டில் தான் இப்போவும் இருக்கிறேன். அண்ணன் பெரியவர் கூப்பிட்டு சொன்னார், டேய் நீ எதுவும் மாடு வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, புரோகிதம் இல்லை, சடங்கு இல்லைன்ட்ட. அது பாவம் தானே, விளக்கு ஏற்றணுங்க. அண்ணன் டியூப் லைட்லாம் நேற்றே போட்டேன்ல, வெளிச்சம் இல்லைன்னா விளக்கேற்றலாம். அதனுடைய
அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு சடங்காக வளர்கிறது. அதுவும் பெண் என்றால் விளக்கேற்ற வந்தவள். ஏன் நீ ஏற்றின விளக்கு எரியவே எரியாதான்? பெண்ணை அப்படி பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எனவே தான் அதை வேணி அசோக் என்று சொல்லுகிற போது சரி, அப்படி அதுதான். அதாவது எந்த சமூகத்தில் பெண்ணும் ஆணும் சமமாக இல்லையோ அந்த சமூகம் மேம்படாது. நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன், ஒற்றை சிறகுன்னு தலைப்பு கொடுத்தேன். அது என்ன ஒற்றை சிறகுன்னு அந்த அம்மா முதல்வர் கேட்டாங்க. நான் பேசிடுறேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் அல்ல, உலகத்தில் எந்த பறவையும் ஒரு சிறகால் பறப்பதில்லை. 2 சிறகுகளையும் அடித்து கொண்டால் தான் பறவை பறக்கும். பெண் ஆண் என்கிற 2 சிறகுகளில் ஒரு சிறகு மட்டுமே போதும் என்று கருதுகிற சமூகம் மேல் ஏறாது. இதுதான் அடிப்படையான சடங்குகளாக. இந்த புத்தகத்தில் ஐயாவை பற்றிய புலியூர் கேசிகனாரின் பன்முகத்திறன் ஒரு புத்தகத்தை தம்பி திராவிட செல்வன்ட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்பே கலை கொடுத்து அனுப்புனாங்க. அந்த புத்தகத்தை படிச்சிட்டேன். இன்றைக்கு தொடர் வண்டியிலே வருகிற போது தான் அதை படித்து முடித்தேன். எனக்கு முதல்ல உரையாசிரியர்கள் பற்றி மூவை அரவிந்தன் எழுதிய புத்தகம் தான் உரையாசிரியர்கள் என்றே ஒரு புத்தகம், எல்லோரை பற்றியும். எதற்காக இந்த உரைகள் தேவைப்படுகின்றன? தொல்காப்பியமானாலும் திருக்குறளானாலும் சிலப்பதிகாரமானாலும் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் தான் இருந்தது. அந்த தமிழும் இந்த தமிழும் வேறாக இருக்கிறது. நமக்கு பல சொற்கள் புரியவில்லை. நீங்க 2000 ஆண்டுகளுக்கு மேலாக போக வேண்டாம். திருநெல்வேலி தமிழும் சென்னை தமிழுமே வேறுபடுகிறது. இங்க வந்த உடனே நாஷ்டா பண்ணிட்டியானா அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு பயப்படுறான். இந்த நாஷ்டாங்கிற சொல்ல எங்கேருந்து கண்டுபிடிச்சானுங்கன்னே தெரியல. 2000 ஆண்டு இடைவெளியில் உரைகள் எழுதப்பட்டன. ஆனால் உரையாசிரியர்களுக்கும் நமக்குமே 1000 ஆண்டுகள் இடைவெளி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது மூல நூல், உரையாசிரியர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே மறுபடியும் உரைகளை விளக்குவதற்கு உரை தேவைப்படுகிறது. புலியூர் கேசிகனையா செய்த பணி என்ன என்றால், உரைகளை விளக்குவதற்கு உரை தேவைப்படுகிறது. இதை நான் ஒரு பேச்சுக்காக சொல்லவில்லை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். தொல்காப்பியத்தில் கற்பியல்ல கரணம்னு சொல் வருது, 2-3 இடங்கள்ல வருது. அந்த கரணம் பற்றி நான் சொல்லணும். கரணம் என்பதற்கு இளம்பூரணார் என்ன விளக்கம் எழுதுகிறார்? எனக்கு தெரிஞ்சு நச்சினார்க்கினியரை எல்லாம் விட இளம்பூரணார் தான் ஓரளவுக்கு எளிமையாக சொன்னவர். அவரே என்ன சொல்றாருன்னா, கரணம் என்பது வதுவை சடங்கு. எனக்கு இது கரணமே புரியுது. கரணம் என்பது வதுவை. இது வதுவை என்னன்னு எனக்கு புரியலையே. வழக்கில் இல்லை. ஒருவேளை கரணம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல் என்றால், வதுவை என்பது 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல். அது திருமணம் என்று எழுதினால்தான் இன்றைய சொல். அதற்கு தான் புலியூர் கேசிகன் நமக்கு தேவைப்பட்டது. கரணம் என்று தொல்காப்பியர் எழுதினார், வதுவை என்று இளம்பூரணர் உரை எழுதினார். அதை திருமணம் என்று புலியூர் கேசிகன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே இப்போதும் அந்த உரையாசிரியர்களின் தேவை எங்கே இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த தொல்காப்பிய நூற்பாவில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு உண்டுதான். கரணம் என்பது கொடுப்போர் மரபில் கொடுத்து கொள்வோர் மரபில் பெற்றுக்கொள்வது. இந்த கொடுத்து வாங்குற விஷயம் அல்ல திருமணம். அப்படித்தான் இருந்திருக்கிறது. பெண் கொடுத்திருக்கிறீர்களான்னு நம்ம கேட்கிறோம். பெண்ணை என்னத்துக்கு நீ கொடுக்கிற? பெண்ணை கொடுத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி இப்பவும் இருக்கா இல்லையா? பிறகு தொல்காப்பியமே சொல்லிட்டு எப்போ திருமணம் என்பது ஒரு சடங்காக மாறிற்று என்று இன்னொரு நூற்பா அதே கற்பியல்ல இருக்கு. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்னைக்கு இந்த பயலுவை பொய் சொல்ல ஆரம்பிச்சானோ, ஏனென்றால் திருமணமே நடக்காம எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். ஆன திருமணத்தை எனக்கு இந்த பொண்ணுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருப்பான். எப்போது பொய்யும் புரட்டும் தோன்றியதோ அப்போதுதான் எல்லோர் முன்னிலையிலையும் திருமணம் நடத்தணும்னு ஒரு சடங்காக அது மாறிட்டு. யார் தொல்காப்பியர் காலத்திலேயே வந்துருச்சு. அப்பவே இத்தனை ஏமாற்று வரையும் தொடங்கிடுச்சு. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. ஐயர் யாருங்கிறதுக்குள்ள நான் போகல. அது உள்ள நான் போனேன்னா அது இன்னொரு வில்லங்கம். அரங்க மல்லிகா எல்லாம் இருக்காங்க. ஐயன் ஐயென்றால் தலைவர், அவ்வளவுதான்.
அந்த தமிழ் பேராசிரியருங்கிறதுக்காக சொல்றேன். ஐ என்றால் தலைவர். திருக்குறள்ல ஒரே ஒரு இடத்துல பார்ப்பான்கிற சொல் வருது, ஒரே ஒரு இடத்தில் வருது. வேண்டாம், நான் எது உள்ளேயும் இந்த மேடையில போறேன். இங்க எல்லா தரப்பினரும் கலந்திருக்கிறோம். எல்லா தரப்பினரும் கலந்திருப்பதே இலக்கியத்தின் அடிப்படை. இந்த அரங்கில் எல்லோருக்கும் இடம் உண்டு, எல்லா கருத்துகளுக்கும் இடம் உண்டு. ஆனால் எந்த கருத்தையும் மறுத்து பேசக்கூடாது என்கிற தடையும் இல்லை. புலியூர் கேசிகன் அவர்கள் எழுதியிருக்கிற உரை இருக்கிறதே எங்கே இருந்து தொடங்குகிறது? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு 1961 உரை எழுதினார். அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்புதான் நமக்கு இலக்கியங்களே கிடைத்தன. அது உவேசாவினுடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் எங்கே தவறு இருக்கிறது என்றால், உவேசாவிலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லுவது தவறானது. நம்முடைய ஈழத்திலிருந்து ஆறுமுக நாவலர் தொடக்கி வைத்து சீவை தாமோதரம் பிள்ளை விரிவு செய்து உவேசா அவர்கள் அதற்கு இன்னமும் ஒரு அழுத்தம் கொடுத்தார். இதை திருவிக்கா அவர்கள் தன் வாழ்க்கை குறிப்பில் தெளிவாக எழுதுகிறார். உவேசா இது நம்முடைய ஆறுமுக நாவலர் அடித்தளம் அமைத்தார், சீவை தாமோதரன் சுவர் எழுப்பினார், உவேசா கூரை இணைந்தார். இதை விட எப்படி சொல்ல முடியும்? ஆனா என்ன பண்ணிட்டோம்னா, அடித்தளத்தையும் சுவரையும் விட்டுட்டு கூரையை மட்டுமே பேசுறியேன்னு சொல்றேன். நான் சொல்லுகிற இடம் அவ்வளவுதான். நீ அங்கிருந்து தொடங்கு. ஆறுமுக நாவலரை நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தமா என்ன? ஆறுமுக நாவலரை போல தமிழும் சைவமும் எம்மிரு கண்கள் என்று சொன்னவர் யாரும் இல்லை. தமிழுக்கு செய்தவர் அவரை போல யாரும் இல்லை. ஆனால் நீ போகிற பாதையில் பட்டியல் இனத்தவர்களை பார்த்தால் வந்து அந்த வஸ்திரங்களோடு குடித்து விட வேண்டும்னு சொன்னார். உடைய கூட மாற்றக்கூடாது. அந்த இடத்தில் நான் ஆறுமுக நாவலரை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். அது ஆறுமுக நாவலரின் மீது இருக்கிற கோபம் இல்லை, என் பட்டியலின சகோதரன் மீது எனக்கு இருக்கிற பாசம். நாம் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றே ஒன்றுதான். எனக்கு ரொம்ப வியப்பாக, நீங்க பாம்பன் சுவாமிகளுக்கு யோசிக்க வேண்டாம். நேற்று காரைக்குடியில் ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் என்னிடத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், தன்னுடைய பெயர் சிவராமகிருஷ்ணன், வங்கியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு திராவிட ஜோதிடன். இது என்னடா நேற்றைக்கு ஜோதிடன் திராவிட இப்ப ஏன்னா புலியூர் கேசிகனையா புத்தக வரிசையை நான் பார்க்கிறேன். அவருடைய சங்க இலக்கிய நூல்களுக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கு. 1948 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறார். பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஜோதிடம் பற்றி எழுதியிருக்காரு. எனக்கு மகிழ்ச்சி இல்லை. கலைச்செல்வி அப்பாங்கிறதுக்காக நான் சரியெல்லாம் சொல்ல மாட்டேன். கலைச்செல்வியே எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஜோதிடம், அதுவும் எண் ஜோதிடம் இருக்கிறதுலயே ரொம்ப 7ஆம் தேதி பண்ணதெல்லாம் ஒரே மாதிரியா இருப்பான். நீங்க இதை உங்களில் சிலர் பார்த்திருக்கலாம். புதிய தலைமுறையில் ஒரு விவாதம், ஒரு பெரிய ஜோதிடர், அவர்கிட்ட நான் ஒரு கேட்டேன். அரியலூர்ல ரயில் விபத்து, கும்பகோணத்தில் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் எரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் இறந்து போனார்களே, எல்லோருக்கும் ஒரே ஜாதகமானு கேட்டாங்க. எல்லா பையனும் ஒரே நேரத்திலே பிறந்தான், ஏன் எல்லோருடைய முடிவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது? அவர் ரொம்ப பெரியவர். அவர் சொன்னார், இல்லைங்க, நீங்க கேட்கிற கேள்வி சரிதான், அதற்கு அகஸ்மாத் மரணம் என்று பெயர். எதிர்பாராமல் நடப்பது. அந்த விபத்துகளில் என்ன ஆகும்னா, அந்த ரயில்ல போனவன்ல யாருடைய ஜாதகம் வலிமையானதோ அது மற்றதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும்னார். நான் சொன்னேன், அப்ப நான் ரயில் ஏறும்போது எத்தனை பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏற முடியும்? ரயில் ஏறும்போது ஏங்க உங்க ஜாதகத்தை கொஞ்சம், ஏன்னா என்னை விட வலிமையாக இருந்தால் அடிச்சுட்டு போயிடுமே. ஜாதகம் பார்த்தீங்கன்னா பயன். அது மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற நம்பிக்கைகள். நான் சொல்லுகிற கருத்தை மறுப்பதற்கு உங்களுக்கு 100க்கு 100 உரிமை உண்டு. ஆனா நான் கருத்தை சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். அதான் எங்கிட்ட இருக்கிற சிக்கலே அது. அந்த அரியலூர் விபத்துல சிலர் பிழைத்தார்கள் இல்லையா? நம்ம ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை பிருந்தா சொன்னாரு, எனக்கு வியப்பா இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வாழ்நாள் சாதனையாளர். அந்த அந்த சிந்தனையை நம்ம புதுசா இருக்கு பாருங்க. எல்லாருமே இப்ப இருக்கிற எல்லாம் யாருக்கு யார் இருப்போம் என்று யாருக்கு தெரியும்? அந்த நேரத்தை மறக்க முடியுமா? 2020 வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஆள் நடமாட்டம் இல்லை. எப்போதாவது ஒரு சத்தம் கேட்கிறது, அது ஆம்புலன்ஸ். அதானே உண்மை. ஆம்புலன்ஸில் போகிறவன் திரும்ப வருவான் என்கிற உறுதி இல்லை. அதாவது யார் என்று தெரியாதவனாக இருந்தாலும் சரி, எஸ்பி பாலசுப்ரமணியமாக இருந்தாலும் சரி, யாரை கொண்டு போகும் என்று யாருக்கு தெரியும்? அப்படி அந்த அரியலூர் விபத்திலையும் சிலர் பொழைச்சிட்டாங்கல்ல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் காப்பாற்றிட்டார் அவரை. இவங்களெல்லாம் நான் சொன்னேன், கோச்சுக்காம என் கேள்விக்கு பதில் சொல்லணும். இவங்களெல்லாம் கடவுள் காப்பாற்றிட்டாருன்னா செத்தவனை எல்லாம் யாரு கொண்டான்னு கேட்டேன். அது அவன் விதி முடிஞ்சிருச்சு. ஏடா செத்து போனா விதி முடிஞ்சிருச்சுன்ற, பொழைச்சிட்டா கடவுள் காப்பாற்றிட்டாருங்கிற. கடவுள் நம்மை காப்பாற்றுகிறாரோ இல்லையோ, கடவுளை நாம் காப்பாற்றுகிறோம். அதான் உண்மையா. எப்படியாவது கடவுளை காப்பாற்றணும் நம்ம ஆளு கஷ்டப்படுறான். நண்பர்களே, என் ஜோதிடத்தில் ஐயாவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறது. நான் அந்த புத்தகங்களை படித்ததில்லை, படித்தாலும் என்னால் ஏற்க முடியாது. ஆனால் எங்கே நான் புலியூர் கேசிகன் அவர்களை பார்க்கிறேன், 2 இடத்தில். ஒன்று மொழிக்காக அவர் செய்த பணி, இன்னொன்று வெறும் பணியாக இல்லாமல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களத்தில் நின்றதும் அவருடைய. எழுத்து சிறப்பானது, எழுத்து மட்டுமே போதுமானதில்லை. பல எழுத்தாளர்கள், பல பேச்சாளர்கள் மேடையை விட்டு வேற எந்த இடத்துக்கும் வர்றதில்லை. நீ எழுத்தாளன் பேச்சாளன் என்றால் களத்துக்கு வந்தால்தான் அது உறுதிப்படும். களமே உன்னை உறுதிப்படும். களத்தில் நிற்பதுதான் சரியாது. எனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் அவர் நின்றிருக்கிறார். கலைச்செல்வியை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு வரி பேசுகிற போது அது இயல்பாக வந்து விழுந்தது. எங்கள் அம்மாவை நான் வளர்த்தேன்னு சொல்லிச்சு. அம்மாவை உலகத்தில் வளர்த்தவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பல்ல, அப்படி ஒரு வாய்ப்பற்ற ஒரு நிலை கலைச்செல்விக்கு வாய்த்தது. அவர் சொன்னது போல அந்த காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். அம்மாவை நேரம் பார்த்துருக்கிறேன். என்னை எப்படி சொல்லுவாங்கன்னு கலைக்கு தெரியும். நான் வந்த உடனே சுபவி வந்திருக்காரு அப்படிம்பாங்க. அப்போதும் என்னை அடையாளம் தெரிந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமானால், உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் இருக்கிற பெற்றோர்களை வைத்துக் கொள்வதே இன்றைய உலகில் சிரமமாக இருக்கிறது. அதானே உண்மை. நான் பிள்ளைகளை குறையா சொல்லலை. இன்றைய சமூக வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற அம்மா அப்பாவை வச்சுக்கிறதே கடினமா இருக்கு. உடல் நலமும் இல்லாத, மனநலமும் இல்லாமல் ஒரு தாயை பிள்ளையை போல் பார்த்திருக்கிறாய் என்பதற்கு சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. சரியாக சொன்னால் எங்களாலும் பாராட்டத்தான் முடிகிறது, கற்றுக்கொள்ள முடியவில்லை. கடினம். நான் என் அண்ணனை பற்றி சொல்லுவேன். அம்மா இறந்த பிறகு அண்ணன் வீட்டில் தான் 10 ஆண்டுகள் அப்பா இருந்தாங்க. 89, 90 வயதில் தான் இறந்தாங்க. நாங்கள் யாராவது அப்பாவை கூப்பிட்டு போகிறோன்னா அண்ணன் சொல்லுவார். அண்ணங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர் தான், திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அவர் தான் வீட்டில் மூத்தவர், நான் கடைசி. என்னை போல வாழ்க்கையில் எல்லோருக்கும் இப்படியெல்லாம் வாழ்க்கை வாய்க்காது. பிறந்ததுலேருந்து பெரிய சிரமங்களையே அனுபவிக்காதவன் தான். குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து வீட்லேயும் செல்லமாக கடைசி பிள்ளைங்கிறதுனால இருந்தேன். வீட்டில் மகிழ்ச்சியாக வச்சுருந்தாங்க, வேலை பார்த்த இடத்துல மகிழ்ச்சியாக இருந்தாங்கெல்லாம் தாண்டி சிறையிலையும் நல்லாவே வச்சுருந்தான். சிறையிலையும் யாருமே என்னை கோச்சிக்கல. 8 முறை சிறைக்கு போனேன். 1.5 ஆண்டு காலம் பொடாவில் இருந்தேன். அப்போது அங்கே இருந்த ஒரு கைதி என்கிட்ட சொன்னார், இந்த காவல்துறை அதிகாரிகள் பிரியமாக இருந்தால் கைதிகளுக்கு பிடிக்காது, கைதிகள் பிரியமாக இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் அடித்தே கொண்டு விடுவான். 2 பேரும் உங்கள்கிட்ட தான் ஏன் பிரியமாக இருக்கிறான்னு சொன்னான். அப்படி ஒரு வாய்ப்பு அது. ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வந்து அதற்கு பிறகும் இயங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுதான் மிகப்பெரிய செய்தி. இயங்குதல் வாழ்க்கை. நான் அண்மையில் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், நாம் எல்லோருமே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய தொடர் என்று சொன்னேன். இயங்குதல் வாழ்க்கை, தேங்குதல் மரணம். தேங்குதல் தான் மரணம். என் பையன் லண்டனில் இருக்கிறவன், அவங்க யாருன்னா அங்கே வந்திருக்கிறாங்க. அம்மா அவனுடைய என் பையன் அங்கே இருக்காங்க. அவன் ரொம்ப கோபமாக சொல்லுவான், பா ரொம்ப அலையிறீங்கப்பா, உங்களுக்கு வயசாகிறதே உங்களுக்கு மறந்துடுறீங்க, இப்படி அலைஞ்சிட்டு இருந்தால் உடம்புக்கு அது சரியாக வருமா அப்படின்னு கேட்பான். அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால தாண்டா சரியாக வருதுன்னு சொன்னேன். ஒருவேளை வீட்டில் இருந்தால் துருப்பிடிச்சு போயிடுவோம். ஆனால் அதுக்காக என்ன மாதிரி வீட்டிலே இல்லாமையும் சுற்றக்கூடாது. வாழ்க்கை என்பது இயங்குதல். ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
இயங்குதல் என்றால் சமூகத்திற்காக இயங்குதல், வெறுமனே நமக்காக அல்ல. நமக்காக இயங்கக்கூடாது என்பதல்ல, நமக்காக மட்டுமே அல்ல. அறிவாளி என்பவன் படித்தவன். பெரியாரும் அம்பேத்கரும் போல அறிவாளிகள் கிடையாது, மார்க்ஸை போல அறிவாளி கிடையாது. அறிவாளி என்று படித்தவன் என்றால் அவர்கள் அறிவாளிகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் மக்களுக்காக படித்தார்கள் என்பதால் அறிவாளிகள். அவன் படித்தான், அவன் சம்பாதிச்சான்னா அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கு? சமூகத்திற்காக எவன் படிக்கிறானோ, சமூகத்திற்காக எவன் உழைக்கிறானோ அவனே சமூகத்தின் சொத்து. நான் கலைச்செல்வியை உண்மையாய் பார்க்கிறேன். அப்பாவினுடைய பணியை, அப்பாவினுடைய உழைப்பை தொடர்ந்து நீ செய்து கொண்டிருப்பது, அப்பாவின் எழுத்துக்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, அப்பாவை போல உழைக்க வேண்டும் என்று நினைப்பதால் சமூகம் கலைச்செல்விக்கும் கடமைப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்து.